அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 32. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறம் செய்வதை விட மேலான நன்மையை தருவது எதுவுமில்லை என்கிறார். அந்த அறத்தை செய்யாமல் விடுவதை விட பெரிய கேடும் வேறு எதுவும் இல்லை என்று பதிவு செய்துள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அவருடைய முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 2வது அதிகாரம் நீரின்றி அமையாது உலகு என்று வான் சிறப்பை வைத்துள்ளார். 3வதாக நீத்தார் பெருமையை உணர்த்தியுள்ளார். 4வதாக அறத்தை அறிவுறுத்தியுள்ளார். இப்படி அவர் முன்னுரிமை கொடுத்ததிலிருந்தே திருக்குறளின் பெருமையை உணரலாம். திருக்குறளின் 1330 குறள்களையும் ஒருவன் படித்துவிட்டால் அவன் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டான். தாங்களும் தினமும் ஒரு குறளையாவது படியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.